வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலின் ஜூடியன் பாலைவனத்தின் அராட் பகுதியில் நேற்றிரவு நட்சத்திரங்கள் நிறைந்த இரவை ரசித்துக் கொண்டு நடந்து கொண்டிருந்த பயணிகள் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைக்கு அருகில் நின்று ஆச்சரியம் அடைந்தனர். இஸ்ரேலுக்கு எதிராக டெஹ்ரான் நடத்திய பெரிய தாக்குதலின் ஒரு பகுதி அந்த பாலிஸ்டிக் ஏவுகணை. ஈரான் நடத்திய தாக்குதலில் தற்கொலை ஆளற்ற விமானங்கள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆகியவை இருந்தன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி ஈரானின் தாக்குதலில் 170 ஆளற்ற விமானங்கள், 30 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 120 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருந்தன. அனைத்து ஆளற்ற விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான்வெளிக்கு வெளியே சுட்டு வீழ்த்தப்பட்டன. அவற்றில் ஒன்று கூட இஸ்ரேலிய வான் எல்லைக்குள் நுழையவில்லை. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் நட்பு நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன், ஜோர்டான், பிரான்ஸ் ஆகியவற்றின் விமானங்கள் மற்றும் பெயர் குறிப்பிடப்படாத நட்பு நாடுகளால் வீழ்த்தப்பட்டன என்று ஐடிஎஃப்பின் உயர்மட்ட செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டானியல் ஹகாரி கூறினார். ஆனால் 120 பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை. ஒரு சில பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்புகளை கடந்து நெவாரின் விமான தளத்தை தாக்க முடிந்தது. ஐடிஎஃப்பின் கூற்றுப்படி விமான தளத்தின் உள்கட்டமைப்பில் சிறிய சேதம் ஏற்பட்டது. ஆனால் விமான தளம் ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல் இயங்கியது. ஈரானால் ஏவப்பட்ட மொத்த ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளில் 99% வெற்றிகரமாக இடைமறித்ததாக ஐடிஎஃப்பின் செய்தி தொடர்பாளர் கூறினார். சரி, தாக்குதல் நடந்து பல நாட்களின் பின்னரும் இஸ்ரேலின் பொதுமக்கள் நேற்றிரவு தரையில் ஏவுகணைகளை காண்பது எப்படி? ஏவுகணை வெடிக்காமல் முழுமையாக இருப்பது எப்படி? பாலிஸ்டிக் ஏவுகணைகள் துல்லியமாக வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள், இடையே சுட்டு வீழ்த்தப்படாவிட்டால் தாக்க வேண்டிய இலக்கில் சரியாக போய் விழக்கூடியவை. இஸ்ரேலிய பாலைவனத்தில் ஒரு ஏவுகணை இருக்கிறது என்றால் ஏவுகணையின் இலக்கு இஸ்ரேலிய பாலைவனமா? அந்த தாக்குதலுக்கு பின் இஸ்ரேலின் தென்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ஏவுகணை இதுவல்ல. இறப்பு கடல் அல்லது டெட் சி பகுதியில் இதே போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அப்படியானால் அந்த ஏவுகணைகள் கடலை இலக்காக வைத்து ஏவப்பட்டனவா? இப்படி பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் இஸ்ரேலின் ஜூடியன் பாலைவனத்தின் அராட் பகுதியில் நேற்றிரவு காணப்பட்ட ஏவுகணை. இதற்கு முன் நாம் குறிப்பிட்ட கேள்விகளுக்கெல்லாம் மிக எளிமையான பதில் உண்டு. அந்த பதில் இந்த நீளமான உலோகம் ஏவுகணை அல்ல, ஏவுகணை ஒரு பகுதி அல்லது ஏவுகணையின் கோது. ஈரானின் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்த போது ஈராக்கில் இதே போன்ற ஏவுகணை கோதுகள் 2 தரையில் கிடந்ததாக நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம் அல்லவா? அதை போலவே இதுவும் ஏவுகணையின் கோதுதான். ஏவுகணையின் கோது அது தாக்க வேண்டிய இலக்கிலிருந்து மிக தொலைவில் ஏன் காணப்படுகின்றன என்பது புரிய வேண்டும் என்றால் ஈரானிய ஏவுகணைகள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்று தெரிய வேண்டும். பாலைவனத்தில் பார்த்து ஏவுகணை ஈரானிய தயாரிப்பு இமாத் வகை ஏவுகணை. இஸ்ரேலின் மீதான தாக்குதலுக்கு ஈரானால் பயன்படுத்தப்பட்ட 2 வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் இது ஒன்று. மற்ற ரக ஏவுகணையின் பெயர் கெய்பர் ஷகான். இமாத் என்பது பழைய ஈரானிய தயாரிப்பு ஷெஹாப் 3 ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட பதிவு. அது ஈரானிய தயாரிப்பு ஏவுகணை என்று சொன்னாலும் இது மற்றொரு ஏவுகணையின் பிரதி. இது வடகொரிய ரோடோங் ஏவுகணையின் பிரதி. வடகொரிய ரோடோங் ஏவுகணையும் அவர்களது சொந்த சரக்கு அல்ல. அது சோவியத் தயாரிப்பு R-17 எல்பிரஸ் ஏவுகணையின் பிரதி. இஸ்ரேல் மீது ஈரான் 120 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது. ஒவ்வொரு ஏவுகணையும் வான்வெளிக்கு போய் வளிமண்டலத்தில் இருந்து வெளியேறி விண்வெளியில் பயணித்து மீண்டும் வளிமண்டலத்துக்குள் வந்து இலக்கை போய் தாக்க வேண்டும். அதனால்தான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவது கடினம். பாலிஸ்டிக் ஏவுகணை வளிமண்டலத்தில் இருந்து வெளியேற தேவையான வேகத்தை வழங்கும் ராக்கெட் என்ஜின்கள், ஏவுகணை நீண்ட தூரம் பயணிக்க அனுமதிக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்ட பெரிய எரிபொருள் டேங்கர், ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் வெடிக்கும் பொருட்களை கொண்டு ஒரு வெடிப்பு முனை ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஈரானிய இமாட் ஏவுகணையின் வெடிப்பு முனை ஒப்பீட்டளவில் அதிநவீனமானது. அதில் 750 கிலோ வெடிப்பொருட்கள் உள்ளன. அது பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்புகளுக்கு கூட சேதத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டது. ஏவுகணையின் துடுப்புகள், அதாவது ஃபின்ஸ், இலக்கை துல்லியமாக தாக்கவும் பாதுகாப்பு அமைப்புகளை தவறாக வழிநடத்தவும் முயற்சியில் சூழ்ச்சி செய்யவும் கூடியவை. இமாட் ஏவுகணையின் வீச்சு 1700 கிலோமீட்டர்களை எட்டும். இது இலக்கை 10 மீட்டர் வரை துல்லியமாக தாக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாம் குறிப்பிட்ட வெடிப்பு முனை என்பது ஏவுகணை சுமந்து செல்லும் பேலோட். அதுதான் ஏவுகணையின் அதிமுக்கிய பகுதி. இலக்கில் வெடிப்பது அதுதான். ஈரானில் ஏவப்பட்ட ஏவுகணை இயந்திரம் ஏவுகணையை முடுக்கி தரையிலிருந்து அதிகபட்சமாக 110 முதல் 140 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ஈரான் அல்லது ஈராக் மீது ஒரு பாலிஸ்டிக் பாதையில் இஸ்ரேலில் உள்ள இலக்கை நோக்கி பறக்க வேண்டும். அந்த பாதையில் இலக்குக்கு அருகே எங்காவது வெடிப்பு முனை கனமான மற்றும் விகாரமான ஏவுகணை கோது அல்லது உரையில் இருந்து பிரிகிறது. வெடிப்பு முனை என்பது தடுக்கப்பட வேண்டிய ஆபத்தான பகுதி. வெடிப்பு முனை ஏவுகணை கோது அல்லது உரையிலிருந்து பிரிவதற்கு முன் வான் பாதுகாப்பு சாதனம் அதை தாக்கிவிட்டால் முழு ஏவுகணையும் சுட்டு
வீழ்த்தப்படும், தூள் தூளாக போய்விடும். வெடிப்பு முனை ஏவுகணை கோது அல்லது உரையிலிருந்து பிரிந்துவிட்டால் அதன் பின் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனம் சுட்டு வீழ்த்த வேண்டியது வெடிப்பு முனையே தான். மீதமுள்ள ஏவுகணை கோது எரிபொருள் இல்லாமல் இஸ்ரேலிலோ அல்லது இஸ்ரேலுக்கு அருகில் உள்ள பகுதியிலோ விழும். அது மக்கள் வசிக்காத பிரதேசத்தில் வீழ்ந்தால் சேதத்தை ஏற்படுத்தாது. மக்கள் வசிக்கும் பிரதேசத்தில் வீழ்ந்தால் வெடிக்காது. அதில் வெடிபொருள் கிடையாது. ஆனால் உயரத்திலிருந்து விழும் எடை காரணமாக சேதத்தை ஏற்படுத்தும். அதுதான் இஸ்ரேலிய பாலைவனத்தில் காணப்பட்டது. இந்த ஏவுகணைகளின் விலை அதிகம். ஒரு ஈரானிய இமாட் ஏவுகணையின் விலை சுமார் $3 மில்லியன். அப்படி 120 ஏவுகணைகளை ஏவினால் சுமார் $360 மில்லியன். இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்களின் வேலை முடிந்தவரை சில இடைமறைப்பு ஏவுகணைகளை கொண்டு பாலிஸ்டிக் ஏவுகணை இஸ்ரேலிய வான் பகுதிக்குள் வருவதற்கு முன் அளிப்பது. அதனால் தான் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெடிப்பு முனை மற்றும் ஏவுகணையின் கோது ஆகியவற்றை வேறுபடுத்தி அறியும் திறனை மேம்படுத்துவதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. இது ஒரு இடைமறைப்பு ஏவுகணையை சரியான இலக்கை நோக்கி செலுத்த உதவுகிறது. அத்துடன் ஏவுகணை மக்கள் வசிக்கும் பகுதியில் தரையிறங்காத வரை வான் பாதுகாப்பு சாதனத்தின் இடைமறைக்கும் ஏவுகணையை வீணாக்காமல் இருக்கவும் உதவுகிறது. இஸ்ரேலின் நெவாடி மற்றும் நெகேவில் உள்ள பிற இலக்குகளை நோக்கி ஏவப்பட்ட ஈரானிய ஏவுகணைகளின் கோதுகள் தெற்கில் விழுந்தன. அவை குறிவைத்த இலக்குகளில் இருந்து வெகு தொலைவில் இருந்தன. ஏவுகணையின் கோதுகள் முழுமையாக இருந்தாலும் அவற்றின் வெடிப்பு முனைகள் வான் பாதுகாப்பு சாதனங்களால் அளிக்கப்பட்டிருக்கலாம். வெடிப்பு முனை இல்லாத கோது நெகேவில் படுத்திருக்கும் போது அவை வெறும் உலோக குப்பைகள் தான். ஈரானிய ஏவுகணையின் திறன்களை ஆராய்ச்சி செய்வதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் IDF அவற்றை மெதுவாக சேகரிக்கிறது. சரி, அடுத்த கேள்வி, ஈரான் ஏவிய ஆளற்ற விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளில் ஒன்று கூட இலக்கில் தாக்காமல் இருக்கும் போது பாலிஸ்டிக் ஏவுகணை மட்டும் எப்படி இலக்கை நோக்கி சென்றது? ஈரானில் இருந்து ஆளற்ற விமானங்கள் இஸ்ரேலை அடைய 6 தொடக்கம் 7 மணி நேரங்கள் பறந்தன. குரூஸ் ஏவுகணைகளும் தங்கள் இலக்கை அடைய 1 மணி நேரத்திற்கு மேலாக எடுக்கும். நின்று நிதானமாக சுட்டு வீழ்த்தலாம். அதே நேரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மிக குறைவான விமான நேரத்தை கொண்டுள்ளன. ஈரானில் இருந்து இஸ்ரேலை சென்றடைய சுமார் 10 நிமிடங்கள் போதும். அதனால் தான் அவற்றை இடைமறிப்பது மிகவும் சவாலானது. இஸ்ரேலின் நீண்ட தூர ஆரோ வான் பாதுகாப்பு அமைப்பு 120 பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் பெரும்பாலானவற்றை தகர்க்க முடிந்தது என்று IDF கூறியது. ஆரோ 3 வான் பாதுகாப்பு அமைப்பு பாலிஸ்டிக் ஏவுகணை வளிமண்டலத்திற்கு வெளியே இருக்கும்போது சுட்டு வீழ்த்தும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் நெவாரிம் விமான தளம்தான் ஈரானின் முக்கிய இலக்கு என்று கூறிய IDF-இன் உயர்மட்ட செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டானியல் ஹஹாரி, ஈரான் விமான தளத்தை முடக்கி அதனால் நமது விமான திறனை சேதப்படுத்த முடியும் என்று நினைத்தது. ஆனால் அது தோல்வியடைந்தது என்றார்.